எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ஐபிஎல் வரப்போகுது. ஐபிஎல் முன்னாடி எல்லா டீமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்கறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்வால்வ் இந்த ட்ரேட் ஆஃப் த செஞ்சுரி ஆஃப் த மில்லேனியம். அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜடேஜாவை வாங்கினது, ஜடேஜாவே கொடுத்தீங்களே அப்படின்னு சிரிச்சாங்க முதல்ல. அப்புறம் ஜடேஜாவை போய் வாங்கினீங்க அப்படின்னு போய் நினைக்கிறாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஜடேஜா ஒரு ப்ரூவன் ஐபிஎல் பெர்ஃபார்மர், ஒரு ஐபிஎல் சூப்பர் ஸ்டாரு. அந்த ஜடேஜா உள்ள வந்திருக்காரு. ஆனா வெளியே போனவரும் வந்து ஒரு பெரிய ஐபிஎல் சூப்பர் ஸ்டார் தான் சஞ்சு சாம்சன். இப்போ வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் அவரு. அதனால அந்த சஞ்சு சாம்சன் போயிட்டு ஜடேஜா வந்திருக்காரு. இதுதான் வந்து ஹெட்லைனு. இந்த டீம் ஸ்குவாட் வழக்கம் போல நான் சொல்றேன், அதுக்கப்புறம் வி வில் ரிஃப்ளெக்ட் ஆன் இட். ஜெய்ஸ்வால், எஸ்எஸ்வி, சூரியவம்சி, வைபவ் சூரியவம்சி, ஹெட்மயர், ரியான் பராக், துஷார் தேஷ் பாண்டே, சுபம் தூபே, சுஷாந்த் மிஸ்ரா, விக்னேஷ் புத்தூர், குல்தீப் சென், யுத்வீர் சிங், அதுக்கப்புறம் துருவ் ஜூரல், டோனவன் ஃபெரேரா, ரவீந்திர ஜடேஜா, சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா, லுவான் டி பிரட்டோரியஸ், குவேனா மப்பாக்கா, யஷ்ராஜ் புஞ்சா, ரவி சிங், பிரிஜேஷ் சர்மா, நான்ட்ரே பர்கர், ஆடம் மில், அமன் ராவ். இதுதான் இவங்க ஸ்குவாடு. இந்த ஸ்குவாடை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்னெல்லாம் ஆக போகுதுன்னு சொல்லுங்க. அப்புறம் பிளேயிங் 11 போடுவோம். மெயினா அவங்க ஆக்ஷன் போனது வந்து அவங்களோட ஸ்பின் ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் போனாங்க அவங்களோட டார்கெட்டு. பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பஞ்சாயத்தானது, அதாவது இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வேணும்னு சொல்லி ஒரு லீட் ஸ்பின்னர் வேணும்னு சொல்லி ரவீந்திர ஜடேஜாவோட ஒரு டீல் போட்டு கடைசியில் கொண்டு வந்து கேப்டன்சிலாம் கொடுப்பாங்க ஆகும்னு சொல்லிட்டு தனியா போடக்கூடாது, தொணமாப்பிள்ளையா சாம் கர்னையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஸோ அதனால 2 சிஎஸ்கே ஸ்டார்ஸோட பதிலுக்கு வந்து சாம்சன் கொடுத்தாங்க. ஐ திங்க் ஒரு 18 கொடுத்தாங்கல்ல. ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. எனிவே ட்ரேடு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இவர் திருப்பி வந்ததுக்கு, லேண்ட் ஆனதுக்கு ஒரு சூப்பராக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்பயுமே இந்த இன்ட்ரோ வீடியோ நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி துரந்தர் யூஸ் பண்ணி அந்த வெல்கம் டு லயாரி மாதிரி வெல்கம் டு ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல ஒரு வீடியோ பண்ணாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் கடைசியில அவங்க சஞ்சு சாம்சன் அப்பா போட்டு உடைச்சிட்டாரு. அதான் சஞ்சு சாம்சன் வந்து போறதுக்கு வந்து நம்மளே வெளியே போயிடுவோம், அவங்க 2 பேரும் கேப்டன்சி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அப்படியே ஓப்பனா சொல்லிட்டாரு. இதெல்லாம் நம்ம வந்து ரூமர்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், போன இது அப்பே சரியில்லை கொஞ்சம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்ப கிளியர் கட்டா அதனாலதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் பார்த்தாம அவங்க ஃபேன்ஸ் வேற டென்ஷனா இருக்காங்க. ஏன்னா ராஜஸ்தான் வெஸ்ட்ல இருக்கு, ஈஸ்ட்ல இருக்க கவுஹாத்தில தான் வந்து மேஜர் 3 டீம்ஸோட விளையாடுறாங்க. சிஎஸ்கே, ஆர்சிபி, மும்பையோட கவுஹாத்தில தான் ஆடுறாங்க. 1500 கிலோமீட்டர்ஸ் தான். பட் ஸ்டேடியம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேக்குறாங்க, இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா? அது லோக்கல் அசோசியேஷன். பக்கத்துல இன்னொரு ஸ்டேடியம் இருக்கிறப்ப ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். அது அவுட்டர்ல இருக்கும், க்ரௌட் வராது அங்க வந்து. எண்ட் ஆஃப் த டே க்ரௌட் வரணும், டிக்கெட்ஸ் இது ஆகணும், அது அங்க வருது. இந்த யூசிங் தட்டா மேபி அது நல்லா இருந்துச்சுன்னா அங்க கூட மூவ் பண்ணலாம். இட்ஸ் நாட் லைக் இந்த இதுவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்லெஸ் அது ஒரு ப்ரெஷர் தான். இங்க இருக்கிற அசோசியேஷன் வந்து ஒழுங்கா பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் அதுக்காக தான் பண்றாங்க. பிளஸ் அவங்களோட ஓனர்ஷிப் மாறுது. பட் அதை விடுங்க, இப்போ டீமுக்கு வாங்க. டீம்ல என்னன்னா, இப்ப அவங்களுடைய 2 தான் பாயிண்ட் சொன்னாங்க. ஒண்ணு வந்து அஸ்வின் சஹல் போனதுக்கு அப்புறம் குவாலிட்டி 2 இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அந்த ரேஞ்சில் 2 ஸ்பின்னர்ஸ் இல்ல. தீக்ஷானா, அசரங்கா வேர் நாட் அப் டு த மார்க், அந்த லெவலுக்கு இல்லை அப்படின்றத அவங்க அட்ரஸ் பண்ணணும். அதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா தே ஹேவ் டன் பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன்ஸ். ரவி பிஷ்னாயும் ரவீந்திர ஜடேஜாவும் தே வில் மெஷர் அப். நீங்க அக்ஷர் பட்டேல், குல்தீப் அப்படின்னு சொல்றீங்க, தட் மே பி த பெஸ்ட் காம்பினேஷன். அதுக்கப்புறம் வந்து நரேன் வருண்கிறதே விட்டுருங்க. இந்த 2 பேர் வந்து தேல் பி அபவ் பார் தான். எக்ஸலண்ட் பவுலர்ஸ் தான் 2 பேருமே. டிஃபென்சிவாகவும் போடுவாங்க, விக்கெட் டேக்கிங்கும் பண்ண முடியும். ஸோ ஜடேஜா அண்ட் பிஷ்னாயை வச்சு அவங்க அந்த இதை ஃபில் பண்ணிட்டாங்க. ஒன்று. 2வது வந்து சஞ்சு சாம்சன் போன சீசனே பாதி மேட்ச் மேலே விளையாடல, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஓப்பனர் அவரை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா வைபவ் சூரியவன்ஷி ஹஸ் ஃபில்ட் இன் ஃபார் தட். ஸோ அந்த கேப்பும் அவங்க ஃபில் இன் பண்ணிட்டாங்க. பட் சம்பு அவங்க வந்து இன்னும் வந்து தே டோன்ட் லுக் லைக் அ பொட்டன்ஷியல் ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் டீம் மாதிரி இன்னும் தெரியலையா? அது ஏன் நிதிஷ் ராணா மாதிரி ஒருத்தரை மிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க உள்ள இருந்து. இன்னும் ஒரு இந்தியன் பேட்டர் அவங்களுக்கு தேவையா? ஏன்னா ஹெட்மேயர் ரெட் ஹாட் ஃபார்ம் இருக்காங்க. ரியான் பராக் இந்தியன் டீம் டோர்ஸ்க்கு பக்கத்துல இருக்காரு. துருவ் ஜூரல் மாதிரி ஒருத்தர் இந்தியா கண்டென்ஷன் பிளேயர் தான் அவரும். எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. பட் ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இல்ல போன தடவை அவங்க மிஸ் பண்ணது வந்து நம்ம சொல்லலாம், அவங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அதெல்லாம். பட் மோர் தென் தட்
இந்த ஃபிளெக்சிபிலிட்டி 12 பேர் இருந்தாலும் லைக் அவங்க 5 பவுலர் விளையாட வேண்டியதா தான் இருந்துச்சு. அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அது வந்து ஜடேஜா, சாம் கரன், டானவன் ஃபெரேரா இந்த 3 ஆப்ஷன் இப்போ இருக்கு. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். 3 பேரையும் கூட அவங்க விளையாடலாம், இல்ல 2 பேர் விளையாடலாம், அதெல்லாம் ஓகே. பட் 3 பேராலையும் தே கேன் கிவ் ஓவர்ஸ் அண்ட் பேட் எந்த ஃபிளெக்சிபிளா பேட் பண்ண முடியும். மீன் நான் ஜடேஜா மேல வேணான்னு சொல்லுவேன், பட் ஓகே ஃபிளெக்சிபிளா பேட் பண்ண முடியும் 3 பேரும். ஸோ அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தரும்ன்ற ஃபிளெக்சிபிலிட்டி. அதுக்கு தான் போன சீசன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓவரால் பண்ணிட்டாங்க, பெட்டர் டீம், கிளியர் கட்டா ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் சாம்பியன்ஷிப் வின்னிங் டீமா அப்படின்னா எனக்கு தெரியல. they have to put it and prove it on the field. வெற்றி என்ன நினைக்கிறேன். அவங்க மிடில் ஆர்டர், ரோயல் மிடில் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றாங்கன்னு பொறுத்தா இருக்கு. முன்னாடி வந்து ஹெட்மேயர் வந்து 5ல வந்துட்டு இருந்தாரு, 5, 6 கூட வந்துட்டு இருந்தாரு. பட் இப்ப இருக்க ஃபார்ம்ல ஐடியா 1 டவுன் வரணும். ஆனா இங்கேயும் அதே one down 1 down வருவாருன்னு தான் நினைக்கிறேன் இப்ப நான். அதே 1 down தானே பராக் வரணும் பாரு. அவர் One down போன வருஷம் வருவாரு. பராக் வந்து போன சீசன் 1 டவுன் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஹி மூவ் ஆன் டு நம்பர் 4 தான் முன்னாடி அடிச்சான். ஸோ அவங்களே வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டே வந்து நம்பர் 3 வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் ஐ திங்க் ஹி மூவ் ஆன் டு நம்பர் 4. ஐ திங்க் ஹி வில் டீம் கண்டினியூ. மேனேஜ்மெண்ட் தானே அவரு தானே டீம் மேனேஜ்மெண்ட். அப்புறம் என்ன தனித்தனியா அவரே பேசுறீங்க. ரியலைஸ் பண்ணிட்டாரு. நான் தான் மேனேஜர், நான் அவர் மேனேஜ்மெண்ட். ரியலைஸ் பண்ணாரா இல்ல சஞ்சு சாம்சன் வந்த அப்புறம் சஞ்சு சாம்சன் நம்பர் 3 விளையாட வேண்டியதா இருந்துச்சான்னு தெரியல. சோ அது நம்மளுக்கு தெரியாது. பிளஸ் ஆனா அப்படி வந்தா திருப்பி டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சன்ரைசர்ஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப் 3 ஒரு ப்ராப்ளம் வருது. அது எப்படி ஐ மீன் வைபவ் சூரியவன்சி ஹிட் ஆர் மிஸ். ஜெய்ஸ்வால் வந்து இப்போதைக்கு அவர் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு. இந்தியன் நேஷனல் டீம்ல டிராப் பண்ணது தேர்த்தி வந்துதான் வச்சுக்கோங்க. பட் பவர் பிளேக்கு அப்புறம் அவரு டிராப் பண்ணல வெற்றி. அவருக்கு ஸ்குவாட்ல இல்ல. இடம் இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல தான் அவரு டிராப் டிஸ்கார்ட் அளவுக்குலாம் இல்ல வெற்றி. அவர் வெரி மச் பார்ட் ஆஃப் ஒன்டேல அப்புறம் விளையாடினாரு கடைசி ரோஹித் சர்மாவோட கான்ட்ராக்டட் இன் பிசிசிஐ அது பிளேயர். எப்படி அடிச்சா நீங்களும் பாத்தீங்களா? கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்குன்னு தான் சொல்றேன் நான். நேஷனல் இதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்லோ. ஆக்சுவலா வந்து அவர் கெவின் பீட்டர்சன்ல ஒரு பாட்காஸ்ட்ல வந்து அந்த ஒவ்வொரு பாலும் மைல் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் 150 balls அடிப்பாங்களா? அடிச்சிட்டாரு, பாத்துறேன் நானும் அந்த எபிசோட். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷப்படுறேன் அப்படின்ற அந்த அளவுக்கு இஸ் பிட் ரட்டு. பட் இங்க வந்து எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. லாகூல் கூட நம்ம அரட்டை ஸ்கோர்ல நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணேன் அப்படின்பாரு. சரி சொல்லுங்க, டீம் சொல்லுங்க. சோ டீம் வந்து இவங்க 2 பேரும் தான் ஓப்பனிங், ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும். அதுக்கப்புறம் ஹெட்மேயர் வருவாரு, பராக் 4 வருவாரு. 5 வந்து அவங்க 6 வந்து ஜடேஜா வருவாரு. கரண் மேபி அதான் அந்த லெஃப்ட் ரைட் மாத்தணும்னா மாத்துவாங்க, இல்லனா ஐ திங்க் ஜுரல் தான். மட்டும் வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு சொல்லும், ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு சொல்லிடுறது. இப்பவே சொல்லிடுறேன், அப்புறம் நான் சொல்றதை நான் சொல்றேன். 6, 7 வந்து சாம் கரன் இல்லாட்டி ஃபெரேரா பிளஸ் ஜடேஜா. 6, 7 அவங்க 2 பேரும் வருவாங்க. 8 வந்து இப்போதைக்கு நீங்க ஜோஃப்ரா ஆஷர் வச்சிருக்கோங்க. 9 சந்தீப் சர்மா வச்சுக்கோங்க. 10 வந்து பிஷ்னாயி. 11 வந்து யாரு துஷார் தேஷ்பாண்டே. கரெக்ட் தான் வெற்றி. இல்ல ஒன்னு மிஸ் பண்ணிட்ட வெற்றி. கரெக்ட் தான். ஆர்ச்சர் 8 கிடையாது, ஆர்ச்சர் 9 வந்துருவாரு. 10 பிஷ்னாய் வந்துருவாரு. கடைசியா சந்தீப் சர்மா வருவாரு. இம்பாக்ட் சப் வேணா தேஷ்பாண்டே இல்ல அவங்க வந்து குல்தீப் சென் மாதிரி ஒருத்தர் கூட யூஸ் பண்ணலாம். விக்னேஷ் புத்தூர் கூட இருக்காரு. இன்னமும் ஒரு ஸ்பின்னர் வேணும்னா யூஸ் பண்ணலாம். இல்ல ரவி சிங் மாதிரி ஒரு பேட்டர் வேணா அவங்க ரவி சிங் யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து நான் அதே தான் நீ சொன்ன பிள்ளைங்களை வந்தா வெற்றி. நீ ஒரு நம்பரை மிஸ் பண்ணிட்ட, அவ்வளவுதான். அதாவது ஒரு இது ஜெய்ஸ்வால், சூரியவன்ஷி, ஹெட்மேயர், பராக், ஜூரல், ஜடேஜா, டானவன் ஃபெரேரா 7, சாம் கரன் 8. எப்படி வேணா ஆர்டர் மாத்தலாம். 8 வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்கு. 9 ஆர்ச்சர், 10 பிஷ்னாய், 11 சந்தீப் சர்மா. இதுதான் அவங்களுடைய பிளேயிங் லெவனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மட்டும் வில் ஹேவ் இஸ் ஓன் திங்ஸ். அதையும் சொல்லிட மாட்டேன். நான் சொல்றேன் 3 ஃபாரின் பிளேயரோட தான் போவாங்க உள்ள. சரி, அது டானவன் ஃபெரேராவா இருக்கலாம், சாம் கரனா இருக்கலாம். அது 2 பேர்ல ஒருத்தர் தான் இருப்பாங்க. வெளியே பர்கர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா டானவன் ஃபெரேரா உள்ள கொண்டு வர பேட்டிங் வேணும்னா உள்ள வருவாரு. அப்படி இல்ல பேட்டிங்கே தேவைப்படாம போயிடுச்சுன்னா அவங்க பர்கர் உள்ள கொண்டு வருவாங்க. 4 ஃபெரேரா வந்து ரெண்டுக்குமே இருப்பாரு. ஃபெரேரா வந்து பவுலிங் போடணும் அப்படின்றக்கா ரெண்டுத்துக்குமே இருப்பாரு. ஃபெரேரா அந்த கண்டென்ஷன் இல்ல சாம் கரன் அந்த மாதிரி தான் போவாங்கன்ற. சாம் கரன் கூட ஓகே, பட் ஃபெரேரா அந்த கண்டென்ஷன்லாம் வர மாட்டார். ஃபெரேரா இஸ் தேர் தேர்ட் ஃபாரின் பிளேயர். அதான் அந்த 3 ஃபாரின் பிளேயரோட தான் போவாங்க. நான் தான் சொல்றேனே ஃபெரேராவா இதுவான்னு தெரியல, பட் 3 ஃபாரின் பிளேயரோட தான் போவாங்க. மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்கன்னா அந்த ஒரு ஸ்பாட் வந்து எப்பயுமே ஏற்கனவே பண்ணது தான் இது. அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. பேட்டிங் அது இன்னும் முன்னாடி வந்து சுபம் துபே அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. பேட்டிங் வேணும்னா சுபம் துபே கொண்டு வந்துட்டு இல்லைன்னா வெளியே பவுலர் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுவுமே இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் வேறு இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டியை வந்து ஒழுங்காகவும் போன தடவை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இந்த தடவை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா சாம் கரன் பதிலா தான் பர்கர் வருவார்.
அதான் சொல்றேன். சாம் கரன் வந்து பவுலிங் போடுறதுக்கு பவுலிங் போடுறது பெட்டர் ஆப்ஷன் அவங்க நினைக்கலாம். பேட்டிங் வந்து 8 வந்து ஜடேஜா, சாம் கரன் வரணுமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து வேணும்னா யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பர்கர் அந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிளா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லு வெற்றி ஏதோ சொல்ல வந்தேன். இல்ல அவர் டானல் ஃபெரேரா வந்து இந்த இன்ஜுரிக்கு அப்புறம் விளையாடல, நம்மளுக்கு அந்த அப்டேட்டும் பெருசா இல்ல. அதுக்கு முன்னாடி நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா அந்த இந்தியா சீரிஸ் ஆடினப்ப பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ அவர் அந்த ஃபார்மோட தான் நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனும் ட்ரேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்றக்கா சாம் ஒரு வீடியோ கரனும் போட்டிருக்காரு ரீசெண்டா நெட்ஸ்ல, நல்லா பேட்டிங் பண்ற மாதிரி தான், சிக்ஸ்லாம் அடிக்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, ரீசெண்டா போட்டிருக்காரு. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி ஃபிட் எனஃப். ஐ மீன் மேட்ச் ஃபிட் தெரியல, பட் வீடியோ போட்டிருக்காரு. ஐ திங்க் வந்துருவாரு. மேபி அவர் மிஸ் பண்ணாருன்னா அவங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. சாம் கரன் வச்சுட்டு போகலாம், இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் வச்சுட்டு போகலாம். ஸோ மேபி வந்து 2 மேட்ச் கூட மிஸ் பண்ணலாம். பட் ஐ திங்க் ஹி வில் பி ஃபிட் எனஃப் டு ஜாயின் த ஸ்குவாட். பட் அவங்களோட ஓவரால் வீக்னஸ் நான் சொல்லுவேன்னா, நான் அவங்களோட பவுலிங் தான் கொஞ்சம் வீக்னஸ் சொல்லுவேன். நேம் பேர் போன பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் பேர் போயிருச்சு. அது நிறைய பேர் இருக்கு. இப்போ அதாவது கிருஷ்ணா எல்லாம் பெரிய பிளேயர், ஆனா அவர் இன்னொரு டீம் விட்டாங்க அப்படின்றீங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவர் இந்தியன் கண்டென்ஷன்ல இருக்காரு. அதுதான் சொன்னேன், பேர் கன்டென்ஷன் விடுங்க. எண்ட் ஆஃப் த டே இப்போதைக்கு வந்து ஹவு தே பெர்ஃபார்ம் இந்த ஐபிஎல் தானே மேட்ரு. இப்போ அந்த 14 மேட்ச் எப்படி ஆட போறாங்க தானே மேட்ரு. ஸோ லாஸ்ட் டைம் எல்எஸ்சியில் ஒழுங்கா யூஸ் பண்ணல, ஸோ வாஸ் நாட் டன் ரைட்னு. ஸோ இதுல மட்டும் இவர் ஒழுங்கா யூஸ் பண்ணுவாரான்னு தெரியலையே நம்மளுக்கு. ஏன்னா உங்களுக்கு பராக் கேப்டன்சி பண்ணது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட அந்த ஒரு அடி அடிச்சதுல வந்து பராக் என்ன பண்ணுன்னு தெரியல, வெளியே பவுண்டரி கிட்ட நின்ட்டாரு. கடைசி 4 ஓவர் என்ன பண்றதுன்னு தெரியல, நின்று இருந்தார். பவுலருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கறதுன்னு தெரியல. ஸோ அவர் தான் இப்போ வந்து டெசிக்னேட்டட் கேப்டன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கேப்டன், ஐ மீன் ஹேஸ் டு ஸ்டெப் அப்ல. அவர் அசாம்லாம் லீட் பண்ணிருக்காரு இல்லைன்னு சொல்லல. பட் இந்த மாதிரி அடி வாங்குறப்போ ஒரு கேப்டனால என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஷன், ஒரு பிளேயரை போய் பவுலர்கிட்ட போய் பேசணும், அந்த மாதிரி கூட அவர் எதுவும் பண்ணலையே. கம்ப்ளீட்டா அவுட் ஆயிருந்தாரு. ஸோ அப்படின்றப்போ கேப்டன் கொஞ்சம் புது கேப்டன், பவுலிங் கொஞ்சம் ஓரளவு வீக்கா இருக்குன்றப்ப ஐ ஃபீல் இந்த பேட்டிங் பவுலிங் இஸ் வீக் தான் நினைக்கிறேன். நீங்க சந்தீப் சர்மா வச்சு ஓட்டுறீங்க, பட் இட்ஸ் பீன் சீசன்ஸ். அவர் அந்த கன்சிஸ்டன்டா இருக்காரு, பட் முன்னாடி மாதிரி விக்கெட் எடுக்கிறது இல்ல. பேக்கப்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இருக்காங்க நிறைய பேர். இம்பாக்ட் ஆப்ஷன் நான் ஃபீல் பண்றது வந்து துஷார் தேஷ்பாண்டே, குல்தீப் சென், அந்த மாதிரி யாராவது யுத்வீர் சிங் நிறைய பேர் இருக்காங்க. பேட்டர் அவங்களுக்கு உள்ள கொண்டு வரணும்னா சுபம் துபே மாதிரி, ரவி சிங் 2 பேர் ஒருத்தர் கொண்டு வருவாங்க இம்பாக்ட் பிளேயரா. பேக்கப் சம்பன் சொல்ல முடியாது, அவர் ரெகுலரா கூட விளையாட ஆரம்பிக்கலாம். விளையாட ஆரம்பிச்சா யார் இந்தியன் பேர் உட்கார வைப்பாங்க? விளையாட ஆரம்பிக்க ஸ்பாட் இல்லையா உள்ள? இல்ல அந்த இம்பாக்ட் சப்பா சொல்றேன், ரெகுலராவே அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி. அது கூட பண்ணலாம். இம்பாக்ட் சப்புக்கு தான் பண்ண முடியும். பேக்கப் கிளியர் கட் பேக்கப்னா குவேனா மப்பாக்கா பேக்கப், இவர் லுவாண்டி பிரட்டோரியஸ், இவங்கலாம் வந்து கிளியர் கட் பேக்கப்ஸ் இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய டீம். ஓகே, தே ஹவ் ரெக்டிஃபைட் தேர் இது கேப்ஸ் சின்ஸ் லாஸ்ட் இயர். தே ஷுட் டூ அண்ட் எண்ட் அப் இம்ப்ரூவ் அப்பான் தேர் லாஸ்ட் இயர்ஸ் இது அண்ட் எண்ட் அப் சம்வேர் இந்த மிட் டேபிள், மே நாட் குவாலிஃபை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதான் நம்ம சூரியவன்ஷி சொல்றோம், அவர் ஆஃப் சீசன் விளையாடி இருக்காரு, அதுக்கப்புறம் அண்டர் 19 விளையாடி இருக்காரு, நிறைய மேட்சஸ் விளையாடி இருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் அவர் ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி ஹவு மச் ஆஃப் இம்பாக்ட் இது அவர் கொண்டு வருவாருன்னு. ஏன்னா ஜெய்ஷ்வால், சூரியவன்ஷி 2 பேருமே வந்து நாட் சம்பன். ஐ மீன் ஜெய்ஷ்வால் கன்சிஸ்டண்டா விளையாடினாலும் என்ன சொல்றது, அவரு நிறைய சான்ஸ் இருக்கு டாப் ஒரு 6 ஓவர்ஸ்ல அவுட் ஆகுறதுக்கு. அந்த அக்ரெசிவ் மைண்ட் செட் சொல்றேன். அந்த மாதிரி விளையாடினாங்கன்னா அதுக்கப்புறம் ஹெட்மயரும் அதே மாதிரி வந்து விளையாடினாருன்னா எவ்வளவு கன்சால்டேட் பண்ணுவாங்க, எந்த அளவு எப்படி போறாங்க. ஐ திங்க் சங்ககாரா இருக்கிறதுனால ஐ திங்க் தேல் டூ வெல். பட் பவுலிங் வெற்றி சொன்ன மாதிரி பவுலிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஆர்ச்சர் வந்து திடீர்னு 2 மேட்ச் பயங்கரமா போடுவாரு, 2 மேட்ச் ரொம்ப வேவடா போடுவாரு. அவர் தான் பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர்ன்ற போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிட் டேபிள் மிட் டேபிள் இல்லை, இம்ப்ரூவ் அண்ட் ஃபினிஷ் சம்வேர் மிட் டேபிள். ஸோ நீங்க 2 பேர் வெற்றி குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? நோ பிரதர். ஸோ நேற்று வந்து எஸ்ஆர்ஹெச் நீங்க 2 பேரும் ஆக மாட்டாங்க, நீங்க நான் எஸ்ஆர்ஹெச் ஆவாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து இவங்க வந்து நம்ம 3 பேருமே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பாப்போம், போக மற்ற டீம்லாம் சொல்லிட்டோம். என்னடா நம்ம 3 பேரும் சொல்லிட்டோம்ல, ஆயிடுவாங்களா? சரி பாப்போம், எல்லா டீமுக்கும் சொல்லலாம். மேபி 4+1 5 டீம் சொல்லுவோம். அதுல 4 டீம் கரெக்டா வருதா அப்படின்னு பார்க்கலாம் கடைசியில. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க, இல்லாட்டி we can close. ராஜஸ்தான் ராயல்ஸ் புது அமைப்போடு எப்படி வராங்கன்னு பார்ப்போம். We'll keep you posted. We'll back with more. We'll sign off for this artist squad. Bye.